இங்கே தான் சாமி பக்கத்தில். சொல்ல எங்கே நிருதிலிங்கம் பக்கத்தில். நிருதிலிங்கம் பக்கத்தில் இருக்கிற நிருதிலிங்கம் பக்கத்தில் வீடுக்குதா அங்கே சாமி அத்தியந்தில் போகிற வழியில். அத்தியந்தில் தெரிஞ்சு ஒரு ஆயா மாதிரி ஒரு கருப்பு வியாபாரம் பண்ணிட்டு வருது. அது நான் முக்கியமாக நான். நீங்கள் தானே அது? முக்கியமாக சுகந்தியார அவங்க என் பார்வையில் தான் உலகத்தை பார்க்குறாங்க. நான் இறந்துட்டேன்ல, அதெல்லாம் அந்த பார்வை அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். மண் உள்ளே இருக்கிற மண் சாப்பிட்டு வேஸ்ட்டாக தானே போயிடும். அந்த அம்மா உலகத்தை பார்க்கணும். நல்லா சாப்பிட்டு ஜாயினும். நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்களா சாமி? நீங்கள் யாரையும் எட்டுமே வச்சுட்டாங்க அந்த குழந்தைய. உங்களையா? குழந்தை யார் எங்கே பெற்றாங்களோ எனக்கு தெரியாது. அந்த குழந்தை திருப்பதியில் அந்த அங்கே இருந்தீங்களா நீங்கள்? இருந்தாங்க. சின்ன பையன் யார் குழந்தை சொன்ன நாங்கள் 10 பேர்த்த மாதிரி. இந்த பையன் 10 பேர்த்த மாதிரி. நீங்களா? குழந்தையா உங்களுக்கு தெரியல? ஆனால் தெரியல குழந்தை எனக்கு யாராவது யார்கிட்ட போனால் என்னன்னு சொன்னான். அப்புறம் கட்சியாக வந்து மங்கப்பள்ளி நாய்க்கு எடுத்து ரோடில் அங்கே நிற்க வச்சுட்டாங்க. அப்போ என் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார் விசேஷாண்டியில். இந்த வான்னு கூப்பிட்டார். ஏன் அங்கே நிற்கிறது இந்த வான்னு கூப்பிட்டார். இவங்க போகவே இல்லை. இப்போ தெரியலன்னு நான் இங்கே நான் தங்கியிருந்தேன் அந்த வீட்டிலே வந்துட்டேன். அப்புறம் அவங்க உள்ளே கூப்பிட்டான். அந்த வீட்டு பைசா பார்க்கலாம் அவங்க நாற்பது நேரத்தாங்க. அப்போ தான் அந்த அம்மா ஒரு சுக்கு ஆதி மலை என் மேலே நின்றுருந்தாங்க. அவங்க அப்பா அவங்க பொண்டாட்டியா அதை நான் சின்ன விட எனக்கு செய்ய தெரியாது. இந்த மாதிரி அடிக்கடி என்னை கேட்காம நீ வெளியே போகிற உள்ளே வர யார் கேட்குறாங்க அந்த மாதிரி வேறு மாதிரி போக முடியாது. வயிற்று கொடுக்க மாட்டாங்க. போகிற வர பார்த்துட்டே இல்லை சரி. அந்த அப்போ உங்களுக்கு எப்படி சோறு போட்டு பசி நிற்காதுல நான் வெளியே போனால் தான் உங்களுக்கு சாப்பாடு போட முடியாது சொல்லி வாயாக தந்த கழங்கு மிச்ச கையில் அந்த அம்மா வந்து நான் பிடிச்ச நீ தான் அந்த அம்மா நான் பார்த்துக்க நீ அந்த பையன் அந்த அம்மா நான் மேலேருந்து அந்த ஊரே பார்ப்பேன். எல்லாம் மாமி நல்லா இருக்குது மனசில் பேசுவேன். கறி குழம்புலாம் சேர்ந்து தட்டி அடிக்க அப்படியே அப்படியே உயிர் போயிட்டாங்க சார். அதான் நீங்களா என் உடம்பு நீ வெளியே வந்துட்டியா? ஐயோ கேட்டு தாண்டிட்டு வெளியே வந்துட்டா. அந்த ஐயோ இங்கே நீங்கள் உட்காந்து பட்டு தூங்குவார். இங்கேயா? நைட்டு ஒரே உடம்புலாம் மயிறு எனக்கு சதையே இல்லை. அவங்ககிட்ட மறுபடியும் மாட்டிக்காங்க என்ன பக்கத்தான் உன்னை வச்சு அந்த அளவுக்கு சம்பாதிச்சு சாப்பிட்டுருக்காங்க. ஆனால் இந்த எருமை மாடி மேடிக்கிறான் குழந்தை மேடி தரம் எப்படி தலை இருப்பான். ஆனால் உடம்பு ஃபுல்லு மேடிக்குது. என் உடம்பு எப்படி அவங்ககிட்ட நின்றுச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. உங்கள் உடம்பு அவர்கிட்ட போயிடுச்சா? எனக்கு புரியல. என்ன இதெல்லாம் நிஜமாக நடக்குதா? அவரோட உங்ககிட்ட வந்துச்சா? வயசான உடம்பு என் உடம்பு சின்ன வயசுலேயே நான் எவ்வளோ அழகாக இருக்கேன். அவர் அந்த இது கூப்பிட்டாரு அப்போவே உயிர் அந்த அளவுக்கு எடுக்க முடியுமா? நல்லா தெரிஞ்சா வேலை செஞ்சா அழகாக எனக்கு இந்த கதை அதான் மினிமனே நீங்கள் நல்லா தெரியல. இப்போ அது கூட தெரியாமல் இருக்கு. இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும். எங்கள் அம்மா தான் நல்லா பார்க்கணும். உங்கள் முன் தான் சாமி நல்லா பிரைட்டாக தெரியுது சாமி. உங்களை எடுக்கும் போது நல்லா பிரைட்டாக தெரியுது. மக்கள்கிட்ட சாமி மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க உங்களை. நாட்டை எல்லாரும் தெரியும். பயமா இல்லை எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் பயந்தான் டப்பு டப்பு ஏற்றி விட்டுருவாங்க. மாதிரி எப்படி சாமி கரெக்டாக சொல்கிறீங்க? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க மேலே சாமி. மனசில் எங்கேயோ பேசுவோம். அந்த மனசில் பார்த்து அது வந்து யாரோ வந்து பேசுகிறாங்க பேட்டி வருவாங்க. அவங்க கேட்கறது பதில் சொல்லுங்க பேசாங்க. நேற்று கேட்டால் போலீஸ்ன்னு சொன்னீங்க. எங்கள் அப்பா போலீஸாக எடுத்துக்காரு போலீங்க. போலீஸ்லாம் உட்காடுறாங்க. எனக்கு பயம். நான் பேசுறது அப்போ அந்த அளவுக்கு தெரியல. வீட்டு போயிட்டு நாளைக்கு போன நீ திங்காம சாமி. திங்காம சாமி.